என்ன இது ஒரு தடவை சொன்ன புத்தி இல்ல? இங்கே வந்தேன். என்ன ஏன் பாக்குற? புத்தி இருக்கிறதுனால தான் புருஷன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. புருஷனாவது பொஞ்சாரியாவது அது அன்னைக்கு விட்டு தொலைச்சுட்டானே. எப்படி தொலைப்பேன்? வரதட்சணை வகையில எங்க ஆத்தியெல்லாம் அபரிச்சுக்கிட்டு என் தங்கையை வாழாவட்டியா நிறுத்திட்டு எங்க போக சொல்றேன்? பேச்ச நிறுத்து. இனிமே நம்ம 2 பேரும் பேச வேண்டிய விஷயம் ஜீவனாவசிய விஷயம். இந்த ரூபாய் 5000 கோர்ட்டுக்கு போனாலும் இதுக்கு மேல செல்லாம். நீங்கள் எப்படி சொன்னா எங்க அது என்ன ஆகிறது மாமா? நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரியாவது இருக்க அனுமதி கொடுங்க. முடியாது. உன் நிழல் கூட இங்க படப்படாது. என் தியாகுக்கு கல்யாணம் நிச்சயமாயி போச்சு. நாளைக்கும் நாளைக்கும் வந்த உடனே கல்யாணம் நடக்கும். நீ மரியாதை வெளியே போ. மிஞ்சினா மிஞ்சறாரு பிள்ளைவாள். நான் போக மாட்டேன்னு சொல்லு. இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை எனக்கு இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லு. ஓஹோ, ஏது விவகாரம் முத்துது போல் இருக்க. ஏ பீமா, இவங்களை வெளியே தள்ளு. தர்மா, ஏ தர்மா, நீங்க எதுக்கு வந்தீங்க? அவங்க எல்லாம் யாரா? அவங்க எல்லாம் கடங்காரங்க. நீங்க போங்க உள்ள. கடங்காரங்கிற அவங்க என்னமோ இங்கே இருக்கணுங்கிறாங்க. ஐயோ, அவங்க பணத்தை வாங்குற வரைக்கும் இங்கே இருக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க போங்க உள்ள. நீ என்னைக்குதான் உண்மையை சொல்லி இருக்கிற? ஐயோ, இங்க போங்க. போய வெளில இறப்பா, இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது. வேலைகளை ஜாந்தானே வாயா. உனக்குதான் சொல்றது. அஹிம்சை சாந்தி, அஹிம்சை சாந்தி, அஹிம்சை சாந்தி. என்ன அஹிம்சை, அஹிம்சை சாந்தி, அஹிம்சை. என் வீட்டுக்கு வந்து ஏன் ஆளை அடிக்கிறியா? சுபையா, போலீஸை கூப்பிடு. கூப்பிடுங்க. நான் கலாட்டா செய்யத்தான் வந்தேன். நம்ம பேர் போலீஸுக்கு மட்டும் என்ன, எல்லா பத்திரிகையிலும் வரட்டும். கல்யாணம் செய்யறாராம். கல்யாணம் எவன் பெண்ணை கொடுத்துறான்னு பாத்துறேன். இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் கூட்டி நீ செய்த அநியாயத்தை அம்பலப்படுத்தி இந்த ஊர்லயே நீ தலை காட்ட முடியாதபடி செய்திடுறேன். வாமா. லீலா, லீலா, அவனுக்கு தான் வெக்கம் இல்ல. உனக்கும் புத்தி எங்க போச்சு? அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டியா? இல்ல மாமா, நீங்க சொல்றபடி கேக்குறேன். கேளு. தியாகுக்கு என்னமோ கல்யாணம் நடக்க போறது உண்மை. நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி நடக்கும். சம்மதமா? சரி மாமா, எப்படியாவது நான் இந்த வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா போதும். அப்படியானால் நீ இந்த வீட்டுக்குள்ள யாருகிட்டையும் பேசக்கூடாது. எனக்கு சொந்தம்னு சொல்லக்கூடாது. ஊமை மாதிரி விழுந்து கிடக்கும். என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? எனக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்ல, வர வெளியே. அண்ணா, அண்ணா, நான் சொல்றதுக்கு ஏதோ அவர் பெரிய மனசு வச்சு இருக்க இடம் கொடுத்தாரு. அதே நீ கிடைக்காது. சரி, ஒன்னு இஷ்டம். நான் போயிட்டு வரேன். நீ உள்ள போ. சுபையா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் நாடு முதல் இனி என் நாட்டு மேடையிலும் என் வேஷத்தை கண்டு புகழ வேண்டும். என் பாங்கு வடபாங்கு தில்லானா டோமரி சிங்கம் வந்தார் என்று மகிழ வேண்டும். பொன்னாடை போர்த்தியே பூமாலை சாத்தியே புது புது பட்டங்கள் கட்ட வேண்டும். தன்னாலே ஹோட்டல் முதல் தமிழ்நாடு யாவுமே என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும். என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும். ஒன்ஸ் மோர், நோ மோர். அது சரி, டிஃபன் எங்கப்பா? ஹோட்டல்காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? அங்க நம்ம மதிப்பு குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரி, டிராமா டிக்கெட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தம்பா, வானான்ட்டான். அம்மா பசிக்குது. அம்மா. சும்மா மவனே. வெத்தலவா கடையில கடன் கொடுப்பானா? கொடுப்பான். சரி, அவங்கிட்ட 2 கோட்டு பிளாக் சிகரெட் பாக்கெட் வாங்கு. பசியோட துடிக்கிறவனுக்கு சிகரெட் இருக்கு. பழைய சோறு இருந்தா பழைய சோறு. அதுக்குத்தான் ஏற்பாடு பண்றேன். அந்த 2 பாக்கெட்டையும் பக்கத்து கடையில 2 கம்மியா வித்துட்டு அதுக்கு டிஃபன் வாங்கிட்டு வா. உன் மூளைய மியூசியத்துல வைக்க வேண்டியதான்பா. வர்றேன். நான் தர்றேன்ப்பா சொல்றேன். காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் செரிமானம் ஆகாது. கப்பு நீ போ. சிப்பு, இவர் அழைச்சிட்டு போய் ராஜா வேஷம் போடு. ராஜா வேஷமா? ஆமா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். போங்க அங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.